உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டேய் மாறா, போன் எடுறா. போன காரியம் என்னாச்சுன்னு சொல்றா. மச்சான், சாப்பாடு ரெடியா இருக்கு. நீங்க வந்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். எத்தனை நாளைக்கு சாப்பிடாம பட்னியா கிடப்பிய? உடம்புக்கு என்னத்துக்கு ஆவறது? இன்னும் வாழ்க்கையில எவ்வளவோ பார்க்க வேண்டி கிடக்குல்ல. சரி வாங்க மச்சான் சாப்பிடுவோம். கையெடு. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? நீ இல்ல பொண்ணா இல்ல பேயா? இப்படி போய் என் வாழ்க்கையில விளையாடுறியே. நான் என்னடி பாவம் பண்ண? சீ, உன்ன மாதிரி ஒரு கேவலமான பொண்ண என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லடி. எனக்கு கொலைகாரன் ஆக்கிடாத. மரியாதை இங்கிருந்து போயிடு. நீ பண்ண ஃப்ராடு வேலைக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் மாட்டுவடி. அன்னைக்கு மொத்த பேரும் உன்னை இந்த வீட்ல இருந்து கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவாங்க. தயாராயிரு. உன் கழுத்துல தாலி கட்டிட்டா நான் உன் கூட சேர்ந்து வாழ்வேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஐயோ 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 ஐயோ! அவ கைய வெட்டிக்கிட்டதுக்கு நான் என்னத்த பண்ணுவேன் மச்சான்? என்னை இப்படி சாக சொல்லி திட்டுறீங்களே. நான் செத்துட்டா நீங்க அவ கூட வாழலாம்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு நீங்களே என்னை அடிச்சு கொன்னுடுங்க மச்சான், கொன்னுடுங்க. என்னடா நான் ஒன்னும் சொல்லல. என்னாச்சு? நீங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் என்ன இவ சாக சொல்லி வயிறா. என்னடா நான் சாவன் சொன்னா? நான் தான் பிருந்தா இப்படி ஆனதுக்கு காரணம்னு என்னைய மூச்சு விடாம வஞ்சிக்கிட்டே இருக்காக. ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன் மாமா. இதுக்கு மேல எனக்கு கொலைகாரி பட்டம் கொடுக்க பாக்குறாக. ஏய் ஆமாண்டி, நீ கொலைகாரி தான். விட்டுருந்தா என் தங்கச்சியை நீ கொன்றுப்ப. என்னக்கா என்னக்கா சொல்றீங்க? நானாக்கா இதுக்கெல்லாம் காரணம்? ஏய் நீதான் காரணம். என் தங்கச்சி இன்னைக்கு அந்த முடிவெடுத்திருக்கான அதுக்கு நீதான் காரணம். அது விட்டு சும்மா அக்கா நோக்கான நீல கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க. நீ போய் அவகிட்ட அந்த மாதிரி பேசினால்தான் அவன் இந்த முடிவெடுத்திருக்கா. ஏய் சும்மா நல்லவ மாதிரி அழுது நடிச்சு எல்லாரையும் ஏமாத்தாத. உன் கண்ணீருக்கெல்லாம் நாங்க ஏமாற மாட்டோம். விஜி, இனி உன் வாழ்க்கையில என் தங்கச்சி தலையிட மாட்டா. அதே மாதிரி நீயும் எந்த சிச்சுவேஷன்லயும் என் தங்கச்சி விஷயத்துல தலையிட கூடாது. மீறி தலையிட்ட சும்மா இறக்கம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன், கொன்றுவேன். வீரா என்ன பேசுற? நாங்கெல்லாம் நிக்கிறோம், எங்க முன்னாடி அவளை மிரட்டுற? கொஞ்சம் அமைதியா இரு. மா நீங்க அமைதியா இருங்க. உங்க கையை கிழிச்சிட்டு படுத்து இருக்கிறது ஏன் தங்கச்சிமா? இதுவே உங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது இருந்தா நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா? உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இன்னைக்கு பிருந்தா அந்த நிலைமையில இருக்கிறதுக்கு யார் காரணம்? இவதானே? வீரா கொஞ்சம் பொறுமையா பேசு. பொறுமையா இருக்கணுமா? என்ன பொறுமையா இருக்கணும்? மாறா, இது என் தங்கச்சியோட விஷயம். கொதிச்சு போயிருக்க. அண்ணனுங்களுக்கு ஒண்ணுனா நீ வந்து நிக்க மாட்ட. அதுக்கு காரணமா இருக்கவங்கள நீ என்ன வேணாலும் செய்வால. யோசிச்சு பாரு. கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அது வலி என்னன்னு தெரியும். நம்ம கூட பிறந்தவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நம்ம வந்து நிப்போம். அந்த மாதிரி தான் இதுவும். பாதிக்கப்பட்டவங்க மனசுல இருந்து வர கோவத்தை கட்டுப்படுத்த கூடாது மாறா. அத முதல்ல புரிஞ்சுக்கோ.
அது யாருக்குமே நல்லதில்ல. இந்த வீட்ல என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லுவாங்க. இவளுக்கு மத்தியில நான் எப்படி வாழ போறேனோ? ஐயோ கடவுளே, நான் என்ன பண்றது? விஜி, ஆ சித்தி, என்ன விஜி சாப்பாடு போட்டு கையில வச்சுக்கிட்டு சாப்பிடாம எங்கேயோ யோசிச்சுட்டு இருக்க? உன் நினைப்பெல்லாம் எங்க இருக்கு? சாப்பிடலையா? ஒன்னும் இல்ல சித்தி. நான் என்னத்த யோசிக்க போறேன்? இந்த குடும்பத்தை பத்தியும் என் வாழ்க்கைய பத்தியும் தான் யோசிக்கணும். எப்ப என் வாழ்க்கை நிலையாவ போகுதுன்னே தெரியல சித்தி. அதெல்லாம் தானா சரியாயிடும். விஜி, என்ன உன் அம்மாவை தானே நீ நினைச்சிட்டு இருக்க? ஆமா சித்தி. ஏன் இப்படி கேக்குறிய? எனக்குன்னு இருக்கிற நாதி நீங்க தானே சித்தி. இந்த வாழ்க்கையே நீங்க போட்ட பிச்சை தானே. வாழ்க்கையில யாருக்கும் பிச்சை போட முடியாது விஜி. நான் உனக்கு எப்பவுமே சப்போர்ட்டா தான் இருப்பேன். அதுல எல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை. அதே சமயத்துல ஒரு அம்மாவா தான் பொண்ணு தப்பு பண்ணா அது திருத்த வேண்டிய கடமையும் எனக்கு இருக்கு. கண்டிப்பா. நான் என்ன சித்தி தப்பு பண்ணேன்? என்ன இருந்தாலும் நீ பிருந்தா கிட்ட அப்படி பேசிருக்க கூடாதுல்ல? தப்பு இல்ல. அவளும் உன்ன மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு தானே. தப்புமா. நீ பேசினதெல்லாம் தாங்க முடியாமதான் அவ இப்படி ஒரு முடிவெடுத்துட்டா. எல்லாரும் சேர்ந்து அவளை காப்பாத்திட்டாங்க. கடவுள் புண்ணியத்துல அவளுக்கு ஒண்ணும் ஆகல. இருந்தாலும் அவளுக்கு ஏதாவது ஆயிருந்தா அந்த பழியெல்லாம் உன் மேலதானே வந்து விழுந்திருக்கும். ஆமா சித்தி, எனக்கு புரியுது. நான் பேசினது தப்புன்னு எனக்கு அப்பவே உரைச்சது சித்தி. இருந்தாலும் என் புருஷனை நான் காப்பாத்தணுங்கிற ஒரு ஆதங்கத்துல அப்படி பேசிட்டேன். என்னை மன்னிச்சுக்கோங்க சித்தி. இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. சரி சித்தி. சரியா? ம். சாப்பிடு. ஆமாமா, கண்மணியும் வீராவும் ஒத்துமையா நின்னு கேள்வி கேட்டா யாராலையும் பதில் சொல்ல முடியாதுதான். அவங்க ஒத்துமையா இருக்கிறது எனக்கு நல்லதில்லை. எப்படியாவது அவங்கள பிரிக்கணும். பிரிக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.